Let's welcome Thirukurali and Akshaya. கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா. ஆறுது புதுசா வந்திருக்கியா? உன் பேர் என்னதுமா? என் பேர் லக்ஷ்மி. எந்த ஊர்ல இருந்துமா வர? இந்த ஊர் தான், அசோக் பிள்ளைலேருந்து வரேன். அப்படியா? என்னம்மா பிரச்சனை? ஏம்மா இங்க வந்திருக்க? பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லையே, எதுக்கு இப்படி கேட்குறீங்க? பொதுவா முதியோர்ல ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் தான் வருவாங்க. அதான் உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என் பையன் இன்னைக்கு அமெரிக்கா போயிருக்கான். அங்கே போய் செட்டில் ஆனோடனே 10 நாள் அப்புறம் என்னை வந்து கூட்டிகிட்டு போயிடுவான். அமெரிக்கா போயிட்டு 10 நாள்? அதுவும் செட்டில் ஆயிட்டு திரும்ப வந்து உன்னை கூட்டிட்டு போறானா? கண்டிப்பாக. என் பையன் வேலை விஷயமாக தான் அமெரிக்கா போயிருக்கான். அவன் வர்ற வரைக்கும் நான் வீட்டில் தனியாக இருப்பேன்னு நான் இங்கே வந்து விட்டுட்டு போயிட்டான். மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. சரி சரி, உங்க வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்கீங்க? நான், என் பையன், என் மருமக. ஓஹோ, மருமக இருக்காளா? என் புருஷன் போய் 20 வருஷம் ஆச்சு. உன்ன மாதிரிதான் எனக்கும் ஒரு பையன் இருக்கான். அவனை நான் பார்த்து பார்த்து வளர்த்தேன். அவனுக்கு பிடிச்ச பொண்ணே தான் கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனா கொஞ்ச நாள் எனக்கும் என் மருமகளுக்கும் ஒத்து வராம போயிடுச்சு. அதனால என் பையன் கூட்டிட்டு வந்து என்னை இங்க விட்டுட்டான். என் பையனுக்கு 2வது பொண்ணு பிறந்திருக்கான். ஆனா பேத்தி கொண்டு வந்து என்கிட்ட காமிக்க வேலை. நானும் போய் பார்க்கலானா என் மானம் எனக்கு இடம் கொடுக்கல. அச்சச்சோ, பாவம் நீங்கள் இந்த வயசுலேயே மகட பிரிஞ்சு இங்கே வந்து கஷ்டப்படுறீங்களே. ஐயோ, மறந்தே போயிட்டேன். அமெரிக்காவில் குளிர் ரொம்ப ஜாஸ்தின்னு கேள்விப்பட்டேன். என் பையனுக்கார குளிர் தாங்காதே, அவன் சொட்டை எடுத்து வச்சுட்டானா தெரில. நீங்கள் இருங்க, நான் போய் ஃபோன் பண்ணி கேட்டு வந்துடுறேன். சரி சரி, கேளு கேளு. ஹலோ கோகுல், நான் தாப்பா. சொட்டை எடுத்து வச்சிட்டியா? இதுக்கு தான் இப்போ நீ ஃபோன் பண்ணியா? நான் ஒன்றும் சின்ன குழந்தை இல்லை. அப்படியே நான் ஸ்வெட்டர் மறந்துட்டு போனாலும் யூஎஸ்ல போய் எனக்கு வாங்கி தெரியும். சரியா? நான் இப்போ பிஸியாக இருக்கேன், நான் அப்புறம் பேசுகிறேன். ஹலோ ஹலோ, என்ன சொன்னா உன் பையன்? அது அவன்கிட்ட சொட்டை எடுத்து வச்சிட்டான்னு கேட்கலான்னு ஃபோன் பண்ணேனா. அம்மா, நீங்கள் சொட்டை எடுத்து வச்சிங்களான்னு என்ன திருப்பி கேட்குறான். என் கையால் சமைச்சு போட்டாதான் அவன் வயிறு நிறைய சாப்பிடுவான். என்னை விட்டா ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சதில்லை. பாவம், வேற வழி இல்லாமல் என்னை இங்கே விட்டுட்டு போயிட்டான். நான் இல்லாமல் எப்படி இருக்கானோ. அதெல்லாம் நல்லா தான் இருப்பான். உனக்கு ஒன்று தெரியுமா? 1 வயசுக்கு மேலே பெற்றவங்களை பல பிள்ளைங்களுக்கு பாரமாக தான் தெரிவாங்க. அதை நம்ம தான் புரிஞ்சுக்கிட்டு வெளியே வந்துடணும். எல்லாத்துக்கும் அவங்கவுங்க பசங்க மேலே கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கும். அது தப்பு இல்லை. இவ்வளோ ஏன் நானே என் பையனை அவ்வளோ நம்பினேன். இங்கே வந்து தான் கொஞ்சம் பழகிடுச்சு. எல்லாரும் நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க. என் பையன் கண்டிப்பாக வந்து என்னை வந்து கூட்டிகிட்டு போக தான் போகிறான். பாருங்க.
ஹலோ கோகுல். ஹலோ அம்மா, நான் கொஞ்சம் வேலையா பிஸியா இருக்கேன். நான் அப்புறம் பேசுறேன் ப்ளீஸ். சரிப்பா. ஹலோ கோகுல், அங்கெல்லாம் செட்டில் ஆயிட்டீங்களா? அப்புறம் என்னை கூட்டிகிட்டு போக எப்பப்பா வர? எனக்கு இங்கே இருக்க ஒரு மாதிரியா இருக்கு கோகுல். அம்மா, ஏன் நோய் நோயின்னு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்க? நான் உனக்கு கால் பண்ணி சொல்றேன். என்னை எப்போ கூட்டிகிட்டு போக மட்டும் சொல்லிட்டு வச்சிருப்பா. அம்மா, உனக்கு எப்படி சொல்றது? எங்க ஊர் உனக்கு செட் ஆகாது. உனக்கு அங்கதான் சரியா வரும். நீ அங்கேயே இருந்துக்கோயேன். செலவு பத்திலாம் கவலைப்படாத. நான் மாசம் மாசம் பணம் அனுப்பி வச்சிடுறேன். டே கோகுல், அப்ப நீ வர மாட்டியா? ஏண்டா இப்படி பேசுற? அம்மா, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. நான் உனக்கு அப்புறம் கால் பண்றேன். இப்போ வைக்கிறேன். ஹலோ ஹலோ. இங்க பாரு லட்சுமி, நான் உன்னை கஷ்டப்படுறதுக்காக பேசல. இந்த காலத்துல பெத்தவங்களுக்கு வயசாயிட்டாலே குழந்தைய பார்த்துக்கவும் வீட்டை பார்த்துக்கவும் தான் வச்சுக்கிறாங்க. அதுவும் டப்ளால வேலை செய்யற வரைக்கும் தான். டப்ளால அவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, செலவு மட்டும்தான். டப்புலே ஆசிரமம் முதிர்லன்னு போய் சேர்ந்துடும். அதுதான் டபுளுக்கு கௌரவம் கூட. இவ்வளோ நாளா என் பையன் வரான்னு உங்க முன்னாடி நாடகம் ஆடிட்டு இருந்தேன். ஏன் தெரியுமா? தான் பையன் என்ன பண்ணாலும் பெத்தவங்க அவங்கள அடுத்தவங்க முன்னாடி விட்டு தர மாட்டாங்க. என் பையனை ஒதுக்கிட்டாலும் என்னால் அவனை வெறுக்க முடியாது. என்ன இருந்தாலும் அவன் என் பையன். இனிமேல் இதுதான் நம்ம வீடு. இங்க இருக்கிறவங்க தான் நம்ம சொந்த பந்தம். கஷ்டத்தெல்லாம் மனசுக்குள்ள வச்சுட்டு வெளியே சந்தோஷமா வாழ கத்துக்கணும். பக்கத்துல பாசம் காட்டன் பையன் இல்லைனாலும் ஆறுதல் சொல்லி கண்ணீர் துடைக்க நீங்க இருக்கீங்க அம்மா. இனிமேலிருந்து நான் இந்த வாழ்க்கையை பழகிக்கிறேன். உண்மையாலுமே இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு, நடக்கக்கூடாது. பிள்ளைகளை விட்டு பிரிஞ்சு இருக்கிற முதியோர்கள் சில பேர் இங்க வந்திருக்காங்க. இங்க ஸ்டேஜுக்கு வாங்கம்மா. ஸோ பிள்ளைகளை விட்டு பிரிஞ்சு இருக்கிற முதியோர்கள் இங்க இருக்காங்க. அம்மா, எதனால நீங்க முதியோர் இல்லத்துல இருக்கீங்க? கலவை முதியோர் இல்லத்தில் இப்போ 5 வருஷமாக எங்கள் வீட்டுக்காரர் இருந்தார். இப்போ 5 வருஷமாக தான் நான் இருக்கேன். 3 மாதம் அடுத்து எங்கள் ஹஸ்பண்ட் செத்து போய். பிள்ளைங்கள்லாம் எங்க இருக்காங்க? 2 பையன் இருக்கான், ஒரு பொண்ணு இருக்குது. பையன் பொண்ணு வந்து அப்பப்போ பார்த்துட்டு போவா. பையன் இருக்காங்க, அவங்க ஃபேமிலி அவங்க பார்த்துக்கறாங்க. பையன் எப்போ வந்து உங்களை கடைசியாக பார்த்தாரு? பார்த்தேன் அதான் அப்போ எப்போயாவது வந்து பார்த்து 2 மாதத்துக்கு ஒருத்தர் 3 மாதத்துக்கு ஒருத்தர். அப்படிங்களா? எங்கே இருக்காங்க? இங்கே தான் மெட்ராஸில் தான் இருக்கு. சரி, மெட்ராஸில் இருந்து உங்களை 2-3 மாதம் ஒரு தடவை தான் வந்து பார்ப்பாங்களா? ஆமாம். உங்களுக்கு இது எந்த அளவுக்கு வேதனையாக இருக்குது? மெட்ராஸ்லேயே இருந்துட்டு 2-3 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் வந்து பார்க்குறாங்க. கஷ்டமாக தான் இருக்கு. அவங்க சௌரிக்கணும், ஏதாவது சாக்கு சொல்லுவாங்க. வர முடியல, எனக்கு வேலை இருக்குது, ஏதோ சொல்லுவாங்க. அதுக்கோசரம் நம்ம என்ன பண்ணுறோம் சொல்லுங்க.
சரி 3 மாசம் முன்னாடி உங்களுடைய ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கல்ல, 2 மாதம் பசங்க வந்தாங்களா? அவங்க அப்பா இறந்து போயிட்டாருன்னு அவங்க பையனுக்கு சொன்ன உடனே அந்த பெரிய பையன் நங்கநல்லூரில் இருக்கார். ஒன்றும் எனக்கு சரியான ரிப்ளை கொடுக்கல. மிட்-நைட் 11:30க்கு வந்து பாடி எடுத்துகிட்டு போனாங்க. இறந்து போய் காரியத்தை முடித்த 15ஆம் நாள் கொண்டு என்கிட்ட விட்டுட்டாங்க. அதுலேருந்து இப்போ நான் நல்லா தான் பார்த்துக்கிறேன், எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஆனால் அவங்க மனசு கஷ்டப்படுறாங்க. எந்த அளவுக்கு வேதனைப்படும் உங்களுக்கு? பார்க்கும்போதே எனக்கு ஒரு ஷோவாட்டமே தெரியல. எங்கள் ஹோமுக்கு வர பாட்டி எல்லாம் வந்து அழறது தான் எனக்கு நிஜமாகவே அதை பார்த்ததும் 2 பிள்ளைங்க இங்கே நடித்த மாதிரி நான் நினைக்கவே இல்லை. என்கிட்ட வர நியூ அட்மிஷன்லாம் அழற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதனால் இன்றைக்கி வந்து இங்கே எங்கள் ஹோம் சார்பாக டைரக்டர் பாக்யராஜ் சாரு கூட ஒரு gift கொண்டு வந்திருக்கோம். அவர் வந்து இதை வாங்கிக்கணும் எங்கள் எல்லாரோடையும். எங்கள் அம்மா ஃபோட்டோ கொண்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி ஹோமே எதிர்காலத்தில் இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த 2 பிள்ளைங்களும் என்ன எங்கள் ஹோமில் நடக்கிறதோ அதை தான் நடிச்சு காமிச்சுது. நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? என் பேர் சுலோச்சனா. எனக்கு 91 வயசாச்சு. நான் வந்து இங்கே கவிதையில் வந்து 4 வருஷம் ஆச்சு. எனக்கு குழந்தைங்க நீங்கள் அத்தனை பேரும் என் குழந்தை. பொன் குழந்தைகளும் நீங்களே, ஆண் குழந்தைகளும் நீங்களே. என்னை எல்லாம் நீங்களாம் காப்பாற்றி ஆகணும். எங்கள் குழந்தைங்க எல்லாரும் ஒரு வாரமும் நிறைய பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்குறாங்க. குழந்தைங்களுக்கு திருஷ்டி படும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய ஆசீர்வாதம் தான் முதல்ல தேவை. அதனால் எங்கள் குழந்தைங்க எல்லாரும் சேர்ந்து வந்து அந்த மேடையில் உங்கள் காலில் விழுந்து சாஷ்டாங்கமாக ஆசீர்வாதம் வாங்கணும். நீங்கள் ஆசீர்வாதம் எங்களுக்கு கொடுக்கணுன்றது தான் எங்களுடைய மனமார்ந்த வேண்டுகோள். வாங்க, கம், ஆல் தி சில்ட்ரன் கம். ரொம்ப சந்தோஷங்க, நீங்க வந்தது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப நன்றிங்க. அப்பா நீங்க சொல்லுங்க. நான் நோட் பண்ணிட்டே இருந்தேன். அம்மா போட்டோ பார்த்துட்டு ரசிச்சுட்டே இருந்தீங்க. எப்போ எங்க வெளில போனாலும் பார்த்து கும்பிட்டுட்டு தான் போவார் வீட்டில் இருக்கும் போது. ஸோ அம்மா எந்த அளவுக்கு முக்கியம், எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். அம்மா உங்களுக்கு எப்படி? நான் இந்த கிஃப்டெல்லாம் நான் உண்மையிலே எனக்கு தெரியல. திடீர்னு வந்து இப்படி எங்கள் அம்மாவை கொண்டு வந்து காமிப்பாங்க. ஏன்னா எனக்கு லைஃப்பில் அம்மாங்கிறது வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. நடிக்கும்போது உங்கள் டைரக்டரே உன்னை ஹீரோவை வச்சு படம் எடுப்பாடுறான்னு எங்கள் அம்மா சொன்னாங்க அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது. நான் ஏதோ அம்மா சொல்லுதுன்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா புதிய வார்ப்புகளில் வந்து அதே மாதிரி நடித்தேன். ஆனால் எங்கள் அம்மா பார்க்குறதுக்கு கொடுத்து வைக்கல, அவ்வளோதான். எல்லோரும் அவங்கவுங்க அம்மாவுக்கு ஏதாவது செய்யும்போதெல்லாம் ஏதோ அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்க்கும்போது புடவை வாங்கிட்டு போய் கொடுத்தாங்க அம்மாவுக்கு. அட்லீஸ்ட் அதாவது பண்ணுறதுக்கு கடவுள் வந்து எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தானே நினச்சிட்டேன். ஆனால் இப்படி இது பண்ணுறது பார்க்கும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது ரொம்ப என்னமோ அனுபவித்த ஒரு பாட்டி மாதிரி. அந்த பாட்டி இந்த அம்மா காறுதல், இந்த அம்மா வந்து புதுசாக வர்ற மாதிரி இந்த அம்மா. அதனால் 2 பேருமே எனக்கு நடித்தாங்கன்னு சொல்கிறது ரொம்ப ஃபீலிங்காக இருந்தது. குஷாக்கா, எந்த குழந்தை தன் தாய் தந்தை பார்க்குறதுக்கு வக்கீலுங்கிறாங்களோ அவங்க மனுஷங்களே கிடையாது. ஹார்ட்லெஸ். கண்டிப்பாக மனுஷங்களே கிடையாது. ஸோ கஷ்டமாக இருக்குது. பட் கம்மிங் டு த பெர்ஃபார்மன்ஸ், அக்ஷயா ரொம்ப அழகாக இருந்தது. அதே மாதிரி திருக்குறளி ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ வெரி வெல் பெர்ஃபார்ம்டு, வெரி டச்சி. தேங்க்யூ மேம். இந்த மேடை மூலமாக நிறைய பேருக்கு மெசேஜஸ் கொடுக்குறோம். ப்ளீஸ் லுக் ஆஃப்டர் யுவர் பேரண்ட்ஸ். தேங்க்யூ குஷாக்கா. அர்ச்சனா, இந்த நிகழ்ச்சியை பார்த்ததுக்கு பிறகு ஐம் ஹோப்பிங் தட் சம்வேர் இந்த குழந்தைங்க திரும்பி அவங்களுடைய பெற்றோர்களை திரும்பி கூட்டிகிட்டு போகணும். அதனால் ப்ளீஸ் ஒரு மிகப்பெரிய கெஞ்சல் தான் சொல்லுவோம் நாங்கள். ப்ளீஸ் 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 உங்களுடைய பெற்றோர்களை பார்த்துக்கோங்க. அண்ட் இங்கே இருக்கிற குழந்தைகள் இன்னைக்கு ப்ராமிஸ் பண்ணுங்கள், என்னைக்காக இருந்தாலும் உங்கள் பேரண்ட்ஸை நீங்கள் பார்த்துப்பீங்க. யூ வில் நெவர் எவர் ஈவன் திங்க் ஆஃப் முதியோர் இல்லம். ப்ராமிஸா?
ஸோ இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் செட் பண்ணுங்க. அண்ட் திருக்குறளின் அக்ஷயா உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பற்றி எல்லாரையுமே அழ வச்சுட்டீங்க. இட் இஸ் ஸோ ஹார்ட் டச்சிங், ஸோ பியூட்டிஃபுல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் பியூட்டிஃபுல் பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ.